இப்போ கூட வாய்ஸ் ஆஃப் விழுப்புரம்ன்ற கண்டென்ட் நேம் நான் எதுக்காக வந்து இந்த பேஜுக்கு வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது அதை தான் வந்து இந்த பேஜில் போடணும் அப்படின்றதுக்காக நான் ஆரம்பிச்சது. அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, சரி நம்ம ஏன் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம மக்கள் ப்ராப்ளமை வெளியே எடுக்கக்கூடாது, அவங்களோட கஷ்டத்தை நம்ம ஏன் வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை வந்து நான் கேட்டு நான் செய்ய ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது தான் இந்த பேஜ். இப்போ மோஸ்ட்லி சின்ன வயசில் இருக்கிறப்ப நிறைய பேர் நம்ம அம்மா கூடலாம் நம்ம போயிட்டு இருப்போம். அப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க வந்து இது மாதிரி பசிக்குது கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அத மாதிரி என்னோட ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா, நான் அம்மாவோட பர்ஸ்ல இருந்து அவங்க கிட்ட திட்டு வாங்கி நான் எடுத்து காசு கொடுப்பேன். அப்ப வந்து அம்மா திட்டுவாங்க, நீ எதுக்கு கொடுக்குற அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, நம்ம கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம், இப்ப நம்மளோட காசு எடுத்து நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப யாரும் நம்மள வந்து திட்ட போறது கிடையாது அப்படின்றதுனால அது நேச்சராகவே எனக்கு இருக்கு. ஸோ இன்ஸ்பிரேஷன்றது யாருமே இல்லை. இப்போ நான் இந்த வீடியோஸ் போடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட கமெண்ட்ஸ்ல நீங்க எனக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி என்ன வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னோட ப்ரொஃபஷனல் ஈவென்ட் போட்டோகிராஃபர். அதுல வர வருமானத்தை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தேவையை போக்கி மீதி இருக்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு செஞ்சுட்டு இருப்பேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட ஹெல்ப் கேட்கறப்ப என்ன இவங்களுக்கு வந்து இப்போ நம்மளால ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருக்கு, நம்மளுக்கு ஈவெண்ட் வராதப்பெல்லாம் இப்போ என்கிட்டயும் சுத்தமா வந்து காசு இல்லாம இருக்கும். ஸோ அப்படி இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரே ஒரு ரிங்கு மட்டும்தான். இந்த ரிங் வந்து யாருன்னா எமர்ஜென்சியாக கேட்டாங்கன்னா இந்த ரிங் எடுத்துகிட்டு போய் நான் வந்து அடகு வச்சு அவங்களுக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு தான் நான் வந்து கொடுப்பேன். அண்ட் மறுபடியும் காசு வரப்போ மறுபடியும் நான் இதை எடுத்து வச்சுப்பேன். மறுபடியும் காசு இல்லாதப்ப யாருன்னா ஹெல்ப் கேட்டால் மறுபடியும் இதே ரொட்டேஷனாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு மோதிரத்தை அடகு வச்சு ஹெல்ப் பண்ணணுன்றது அது எப்படி? அது இல்லை, எப்படியா இருந்தாலும் நம்ம மோதிரத்தை வச்சா மறுபடியும் நம்ம அதை எடுத்துடலாம். சரிங்களா, காசுன்றது நம்ம சம்பாரிச்சிக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றா நம்ம கொடுத்துட்டா மறுபடியும் அந்த காசு நம்ம கிட்ட வந்துடும். பட் அவங்களோட தேவைகள்னு ஒன்று இருக்கு. யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் மற்றவங்க கிட்ட அவங்க வந்து கையேந்துறாங்க. ஸோ நம்ம ஏன் அதை ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து அது பண்ணிடுவோம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட விளம்பரத்துக்காக தான் நான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசுறாங்க. ஆனால் நான் பண்ற ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு போய் சேருது. அது நிறைய பேர் அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒருத்தவங்க வீட்டில் கூரை வீடு தான், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே தார்பாய் போட்டு கொடுத்தோம். அதுக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்க, மேலே தார்பாய் போட்டு கொடுத்தோம். ஆனால் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. அவங்க மறுநாள் எங்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அன்றைக்கி தார்பாய் போடலைன்னா நாங்கள் வந்து பசங்களோட 3 குட்டி பசங்க இருக்காங்க, நாங்கள் அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பசங்களோட கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம் அப்படின்னு. அந்த ஒரு வார்த்தை நம்மளுக்கு போதும், உங்களால் நாங்கள் அன்றைக்கி நைட் நிம்மதியாக தூங்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அது எனக்கு அன்றைக்கி நைட் எனக்கு நிம்மதியாக தூக்கம் வந்தது. என்னால் ஒரு 10 ரூபா செலவு பண்ண முடியுது அந்த வீடியோவில், என்னால் ஒரு 10 ரூபா செலவு பண்ண முடியுது கஷ்டப்படுறவங்களுக்கு. அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 4 பேர் இவங்க எங்கே இருக்காங்க சொல்லுங்கள், நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்போ என்னோட வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றப்ப கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. என்னோட வீடியோஸ்னால நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் நான்